ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் டாக்டர் கௌசல்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பெற ஈஸியான ஒரு முக்கிய டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சித்தர்களுக்குரிய ஒரு டிப்ஸ். உங்கள் வீட்டில் குழந்தை செல்வம் தவழும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது மாதிரி யாரெல்லாம் குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக இது வந்து சித்தர்கள் முன்னாடியே வந்து எழுதி வச்சது ஓலைச்சுவடியில். அதுதான் இது நிறைய பேருக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்து ஃபுல்லாக கண்டினியூ பாருங்கள். ஓகே, இந்த சித்தர்களுக்குரிய மருந்தை யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு 100% ரிசல்ட் நடந்திருக்கு. நல்லாவே சக்ஸஸ் ஆகி குழந்தையும் வந்து உண்டாகி குழந்தையும் பிறந்திருக்கு. அண்ட் இதை வந்து இந்த மந்த்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்தே உங்களுக்கு கன்ஃபார்ம் ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ வந்து இதை நீங்கள் நம்பி தாராளமாக எடுக்கலாம். சித்தர்களுக்குரியது இது வந்து என்னென்னா, நீங்களும் வந்து குழந்தை உண்டாகிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நல்ல கண்டென்ட் உங்களை வந்தடையும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தையின்மைக்கு முக்கியமாக பூ பூக்கிற அந்த மரத்தில் இருக்கிற பூ ஆர் பழம் அல்லது காய் சாப்பிட்டா கண்டிப்பாக குழந்தை பெறலாம் இந்த சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு இம்பார்ட்டண்டான மரம்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ஒரு இழந்தை மரம். இழந்தை மரம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இழந்த மரம், இழந்த காய், இழந்த பழம், இழந்த வடை இதெல்லாமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இழந்தை மரம் அந்த பேர்லேயே இருக்குது பாருங்களேன். இழந்தை அப்படின்னா இழந்ததை மீண்டும் நமக்கு பெற்று கொடுக்கக்கூடிய மரம். ஸோ இந்த பேர்லேயே இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குல்ல. இந்த இழந்த மருந்தை வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும். நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க. பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இலந்தை மரம் நம்ம ஊரில் வந்து இந்த இலந்த இலை நிறையவே வந்து கிடைக்கும். பக்கத்து வீட்லேயே அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். இந்த மருந்து வந்து சாப்பிட்டு நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு வந்து ட்வின்ஸ் கூட பிறந்திருக்கு. இரட்டை குழந்தை கூட உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது கருமுட்டை வந்து நல்லா அழகாக க்ரோத் பண்ணிவிடும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு ட்வின்ஸ் வேணுனாலுமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இழந்த மருந்தை எப்படி செய்கிறது அப்படின்ற ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து எப்படி செஞ்சுருக்கேன்றதை இந்த வீடியோ கடைசியில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். நான் அது மாதிரி வந்து செஞ்சு நான் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. இப்போ வந்து என்னென்னா எப்படி நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இழந்த மரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த எந்த இலையை எடுக்க போகிறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க. அந்த இலையை நல்லா உங்கள் கையை நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. நல்லா நெகலாம் இருக்கவே கூடாது. நெயில்ஸ்லாம் வந்து நல்லாவே கட் பண்ணிக்கணும். நீங்கள் நல்ல ஒரு கைப்பிடி இலையை வந்து என்னென்னா எடுத்துக்கோங்க. இலையை எடுத்துகிட்டு நல்லா வந்து திரும்பி வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஒரு கைப்பிடி வந்து எடுத்து ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பார்த்திங்கன்னா, நல்ல நாட்டு இதெல்லாமே நாட்டு மிளகு அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்ல நாட்டு மிளகு வந்து நல்லா எடுத்துக்கோங்க. அது வந்து 7 மிளகு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா 7 மிளகு. அது வந்து என்னென்னா அந்த கலப்படம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த 7 மிளகு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பூண்டு, மலை பூண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா வந்து ஒரு 4 பூண்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு 5, 6 அந்த மாதிரி சைஸை பொறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு நாட்டு பூண்டு, மலை பூண்டு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த 3 பொருள் தான். நல்லா அழகாக வந்து என்னென்னா உரித்து பூண்டை வந்து என்னென்னா, இந்த பூண்டில் வந்து எதுவும் இந்த பூச்சி பட்டுறது இல்லை கருப்பாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா தூய்மையாக அந்த மாதிரி இருக்கணும். ஸோ வந்து இந்த மிளகு, பூண்டு, எடுத்து வச்சுருக்க இழந்த இலை, இது 3ஐயும் வந்து என்னென்னா உங்கள் வீட்டில் வந்து அந்த இடிக்கல்லுன்னு சொல்லுவாங்க. நல்லா இடிக்கிறதுக்கு இந்த சீரகம் மிளகு ரசத்துக்கு போடுறது இடிக்கிறதுக்கு இருக்கும்ல, அது மாதிரி இடிக்கல் இருந்துச்சுன்னா அதில் இடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. பட் அதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நல்லா இடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இதை உருண்டையாக நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு பெரிய உருண்டையாக ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு முக்கியமாக இதை வந்து நீங்கள் பழைய கஞ்சின்னு சொல்லுவாங்கள்ல, பழைய சாத கஞ்சி அதில் தான் நீங்கள் வந்து எடுக்கணும். அதாவது சுடு கஞ்சியில் இந்த நீங்கள் வந்து என்னென்னா சாப்பாடு உடனே வச்சு வடிக்கிற கஞ்சி அந்த கஞ்சி கிடையாது. நீராகாரம்னு சொல்லுவோம்ல, சாப்பாடு நைட்டே வந்து என்னென்னா நைட்டு இப்போ மதியம் வச்சுட்டு அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டு மீதி இருக்கிற சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலைல குடிப்போம்ல, ஸோ அது மாதிரி மீதி இருக்கிற சாப்பாடு தண்ணீர் தான். அந்த தண்ணி தான் வந்து என்னென்னா நீராகாரம்னு சொல்லுவோம். ஸோ அந்த சாப்பாடெலாம் நல்லா கரைச்சி நீராகாரத்தை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த நீராகாரம் ஒரு 400 ml வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த உருண்டையை வந்து உருட்டி வச்ச உருண்டையை இந்த கஞ்சியில் நல்லா கரைச்சிக்கோங்க. உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது. எந்த டேஸ்ட்டுக்காக சுகர் அது மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி
வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதை நீங்கள் எப்போ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து மார்னிங் டைம் தான். நல்லா வந்து என்னென்னா கிழக்கு நோக்கி நின்று சூரிய பகவான் வர்ற சமயத்தில் உங்கள் இஷ்ட தெய்வம் ஏதாவது முருகரோ இல்லை உங்கள் வீட்டில் குலதெய்வம் அந்த மாதிரி எதை வேணால் நீங்கள் சாமி வந்து என்னென்னா மனசில் நினச்சிக்கிட்டு நல்லா வந்து குடிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு இயர் எனக்கு குழந்தை பிறந்திடணும், அடுத்த மாதம் நான் ப்ரெக்னென்ட் ஆகி தாய்மை அடையணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது வந்து கரெக்டாக வந்து ஏர்லி மார்னிங் சூரிய வெள்ளியில் தான் எடுக்கணும். அதாவது 6 to 7 இல்லை 7 to 8 தான் நமக்கு சன்ரைஸ் வர டைம். அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த டைமில் தான் எடுக்கணும். அண்ட் வந்து என்னென்னா நீங்கள் இஷ்ட தெய்வம்னு சொன்னோடனே முருகர், ஹிந்துனா முருகர் இல்லை உங்கள் குலதெய்வம் மாதிரி நினச்சிக்கோங்க. கிறிஸ்டின் இருந்தாங்கன்னா ஜீசஸ் இல்லை அல்லாஹ், முஸ்லீம் அந்த மாதிரி உங்களோட கடவுளை வந்து நீங்கள் ப்ரே பண்ணி நல்லா வந்து மனசார நினச்சிட்டு குடிக்கணும். கண்டிப்பாக வந்து பேபி ஃபார்ம் ஆகும். 1 மந்தில் எடுத்துகிட்டு நடக்கலை அப்படின்னா விட்டுறக்கூடாது. ஒரு 3 மந்த் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும். இது வந்து கர்ப்பப்பை அழுக்கு, கழிவு எல்லாமே சரியாக யூட்ரஸும் க்ளீன் ஆகிடும். கருமுட்டை நல்லா அழகாக க்ரோத் பண்ணும். இதில் முக்கியமாக வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்பெர்ம் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்ப்பப்பையில் பிரச்சனை, அழுக்கு, கருமுட்டையில் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை அந்த மாதிரிலாம் இது வந்து சரி பண்ணும். பட் உங்கள் ஹஸ்பண்டோட செமன் குவாலிட்டி இல்லை ஸ்பெர்மில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். அதில் வந்து என்னென்னா 1 மில்லியன் அந்த மாதிரி இருந்தாலே வந்து என்னென்னா போதும். ஸோ வந்து ஸ்பெர்ம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் முக்கியமாக. அண்ட் இதை எப்போ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கரெக்டாக நீங்கள் பீரியட்ஸ் ஆவீங்கள, மாதவிடாய் அந்த சமயத்தில் தான் நீங்கள் எடுக்கணும். பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு நாளே எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நாள், செகண்ட் நாள், தேர்ட் நாள் இந்த மாதிரி 3 நாள் நீங்கள் வந்து தொடர்ந்து எடுக்கணும். மார்னிங்கே வந்து எடுத்துடணும். இட்ஸ் பெட்டர். பீரியட்ஸ் இப்போ மதியம் ஆயிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேலேருந்து எடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் டே பீரியட்ஸ்னால் மார்னிங் ஆகிட்டிங்க, ஏர்லி மார்னிங்னால் நீங்கள் சன்ரைஸ் வரும்போது எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே அந்த மாதிரி 3 நாள் எடுக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் கரைச்சி சாப்பிட்ருங்க. இதில் ரொம்ப முக்கியம் வந்து நீங்கள் நான்வெஜ் வந்து எடுக்கக்கூடாது. அதே மாதிரி எண்ணெயில் பொரிச்சது, எண்ணெய் பலகாரம், மைதா ப்ராடக்ட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. காஃபி, டீ, ஐஸ் வாட்டர் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. அதிகமாக நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாமே சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா மருந்தோட வீரியம் வந்து குறையும். நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக சிறுதானியமாக எடுத்துக்கோங்க. நிறைய பருப்பு வகைகள், மில்லட்ஸ் இந்த சிறுதானியம்லாம் சொல்லுவோம்ல, வரகு, கம்பு, திணை, நிறைய பருப்பு, கொண்டக்கடலை, கடலை வகைகள், பருப்பு வகைகள், நிலக்கடலை இந்த மாதிரி நல்லா வந்து என்னென்னா ரிச் இந்த மாதிரி சிரல்ஸு அது மாதிரி பருப்பு வகைகள் இது மாதிரி ஃபுட்ஸாக நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. நிறைய வந்து சிறுதானிய உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல எஃபெக்ட் இருக்கும். முக்கியமாக நீங்கள் வந்து நிறைய வந்து என்னென்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, காய்கறி, கீரை இது மாதிரி நல்ல நல்ல ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து சாப்பிடணும். அடிக்கடி வந்து என்னென்னா நிறைய காய்கறிகளும் கீரைகளும் உணவில் சேர்த்துக்கோங்க. அது முக்கியமாக நட்ஸு, அந்த வால்நட்டு, பாதாம் இதெல்லாம் வந்து கிடச்சிது உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடலாம். இந்த மருந்தை எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து ப்ரொசீஜர் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, நான் பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கேன் பாருங்கள். இளந்தலை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பூண்டு, நான் பெரிய பூண்டாக எடுத்தனால 2 பூண்டு மட்டும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மிளகு ஒரு 7 மிளகு வந்து என்னென்னா நான் வந்து என்னென்னா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 பொருள் தான். நல்லா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நல்லா நாட்டு மிளகு, பூண்டு இதெல்லாமே வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் இப்போ மிக்ஸி தான் என்கிட்ட இருக்குது. இடிக்கல் வந்து நான் இப்போதைக்கு இல்லை. ஸோ மிக்ஸிலே நான் அரைச்சி இந்த மாதிரி உருண்டை பதத்துக்கு எடுத்துருக்கேன். பாருங்கள் பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை தான் வந்து 3 நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து 3 நாளைக்கு நல்லா கஞ்சியில் கரைச்சி குடிச்சிடுங்க. நல்லா வந்து என்னென்னா ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த இழந்த பழத்தில் நிறைய காய், புழு இதெல்லாமே வைக்கும். அதே மாதிரியே நமக்கும் வந்து அழகாக கருமுட்டையில் எந்த பிரச்சனை, யூட்ரஸில் கர்ப்பப்பையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் அகற்றி கழிவுகளை நீக்கி அழகாக நமக்கு குழந்தை தங்க வைக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்றது ரொம்ப முக்கியம். அது கரெக்டான டைம், அதாவது ஓவலேஷன் டைம்லாம் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஃபைட் பண்ணி சண்டை போட்டு பிரியறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. 2 பேருமே வந்து அன்பாக நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்னென்னா குழந்தைக்காக மட்டும் இல்லாமல் நீங்கள் லவ்விங்காக, கேரிங்காக அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியம் இந்த தாம்பத்தியம் தான். கணவன் மனைவி சேர நாள் வந்து 10லேருந்து 22 அந்த மாதிரிக்குள்ள நாளில் சேருங்க. முக்கியமாக ஓவலேஷன் டே வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நான் எப்படி ஓவலேஷன் டே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் இதுக்கும் வீடியோ வந்து போட்டிருப்பேன். பாருங்கள். அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு உங்களுக்கு அந்த டேவை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அந்த டேயில் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த மாதிரி சேர்ந்துருங்க. ஓகே. இப்போ நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்க, கரெக்டாக சேர்ந்து இருந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, அந்த கடைசி நேரத்தில் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணக்கூடாது.
அவாய்ட் பண்ணிக்கோங்க. மாடிப்படி அதிகமாக ஏறக்கூடாது. வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, வெயிட்டு தூக்குறது, நெக்ஸ்ட்டு ஹெவியான வேலை செய்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி, அதாவது எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஹெவியாக பண்ணக்கூடாது. இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ரிலாக்ஸாக, ஹாப்பியாக, மைண்டை வந்து ஃப்ரீயாக, பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். இதுதான் வந்து ரொம்பவே முக்கியம். இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்தே ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க, ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கேளுங்க, நான் போஸ்ட் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.